சீமான் அவர்கள் கடந்த ஒரு 16 ஆண்டுகளாக அரசியல் பேசுறாரு, மக்களோடு பயணிக்கிறாரு, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் களத்தில் நிற்கிறாரு. இது எதுவுமே இல்லாம நான் திரைப்படத்துல நடிச்சுட்டு நேரடியாக நான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக எண்ணி கொண்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு எழுது. இந்த 2 ஆண்டுகள்ல இந்த மண்ணினுடைய பிரச்சனைக்காக விஜய் போராடினது என்ன? திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து உயிர் நீத்து அவர்களுடைய தியாகத்தின் மூலியமாக திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் தங்களுடைய கட்சிக்காக தலைமைக்காக விசுவாசமாக உழைத்தார்கள். இன்னைக்கு ஆட்சி அதிகாரிகளில் உட்கார்ந்தார்கள். நாம் தமிழர் கட்சி கூட கடந்த ஒரு 16 ஆண்டுகளாக அனைத்து விதமான போராட்ட களத்தையும் நிற்கிது. விஜய் எந்த போராட்ட களத்துக்கு வந்தார்? 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு திரைத்துறையினுடைய உச்சமாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்டை ஏமாத்துற விஜய் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உட்கார்ந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாருன்னு எப்படி நான் ஏற்பது? இந்த மக்கள் இங்க ஒரு பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கானா இவர் போய் கீர்த்தி சுரேஷோட பொங்கல் வச்சுட்டு இருப்பாரு? மக்களுடைய எந்த பிரச்சனையும் விஜய் களத்துக்கு வந்தாரு? எந்த பிரச்சனையும் களத்துக்கு வரலையே. விஜயினுடைய ஒரு துளி வேர்வை கூட இந்த தமிழ் மண்ணில் இன்னும் படலையே. ஏறுனா ஏசி, இறங்குனா ஏசி, ஏறுனா கேரகம், உள்ள போனா பனையூர் வீடு, பனையூர் வீட்டுல இருந்து விருந்துக்கு போனா பக்கத்து கதவுக்கு வந்து காரு. இப்போ நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாரு. ஆனா அதே கரூர்ல இருந்து சென்னை வரதுக்கு மட்டும் எப்படி சீக்கிரமா வந்தாரு? நான் இன்னமும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு தேர்தல்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில தேர்தல். ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனா இந்த தற்கொலை ஓட்டு போட போவான்னு நினைக்கிறீங்களா, படம் பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட அரசியல் தமிழ் தேசியத்திலிருந்து வந்தது தான். இல்ல திராவிடமே முதல்ல எங்கேருந்து வந்தது? எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக விஜய் இருந்திருக்காரு? இப்போ ஒன்றும் இல்லை, ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக விஜய் இருப்பான்னு சொன்னார்ல. இப்போ கிங்டம்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லை, விஜய் தேவரகொண்டா நடிச்ச படம். அந்த படத்துல ஈழ தமிழர்களை இழிவுபடுத்தி காட்சிகள் வந்தது இல்லை. தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் போராடினாங்கல்ல, ஏன் விஜய் வாய் திறந்து பேசல? எல்லாருமே மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு ஒரு அளவு தான் சொல்லுவாங்க. விஜய தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க, நானே விஜய்க்கு ஓட்டு போட்டுறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அம்சத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா. தேர்தல் மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஏப்ரல் எப்படியும் தேர்தல் இருக்கும். விஜயினுடைய வருகை மிகப்பெரிய அளவில் தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றாங்க. 2 திராவிட கட்சிகளையுமே ஓரளவு அவங்க பிடிச்சி இழுத்துருவாங்க வாக்குகளை அப்படின்னு. உண்மையிலே விஜய் இந்த 2026 தேர்தலில் அவருடைய களம் என்னவா இருக்கும்? தலைநகரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்தில் ரவுடிகள் எல்லாம் வண்டியில் ஏற்றுவாங்க. அப்போ அண்ணன் வடிவேல் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, நானும் ரவுடி தான், என்னையும் வண்டியில் ஏற்றுக்கணும் போய் வாண்டடா ஏறுவார். அதே போல தான் விஜய். ஐயா கருணாநிதி அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே கட்சியினுடைய ஒவ்வொரு படிநிலைகளையும் வந்து இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் அணுகணும், ஒரு மண்டல பொறுப்பாளர் எப்படி அணுகணும், ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எப்படி அணுகணும்னு அவருக்கு தெரியும். அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக உட்காந்துருக்காருன்னா ஒரு ஒன்றிய செயலராக இருந்து ஒரு முதல்ல கிளையிலேருந்து ஆரம்பிக்கிறார். கிளை, ஒன்றியம், அதுக்கப்புறம் ஒரு மாவட்டம், அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் ஒரு துறையினுடைய அமைச்சர், அதுக்கப்புறம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி உட்காந்துருக்காருன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கும். சீமான் அவர்கள் கடந்த ஒரு 16 ஆண்டுகளாக அரசியல் பேசுறாரு, மக்களோடு பயணிக்கிறாரு, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் களத்தில் நிற்கிறாரு. இது எதுவுமே இல்லாம நான் திரைப்படத்தில் நடிச்சுட்டு நேரடியாக நான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக விஜய் எண்ணி கொண்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு எழுது. இல்ல அப்ப ஒரு ஸ்டார்டிங்ல இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எப்போதுமே இப்ப நான் ஒரு வாகனம் ஓட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எடுத்த உடனே நம்ம ஒரு டிரைவரை, நான் டிரைவருங்க, நான் வண்டி கொடுங்க ஓட்டிடணும், ஓட்ட முடியுமா? அரசியல் களம் என்பது சாதாரணதா? ஒரு புறம் மிகப்பெரிய கட்சி திமுக, இன்னொரு புறம் மிகப்பெரிய கட்சி அதிமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் நாங்கள் மாற்று அப்படின்னு அவங்க ஒரு அரசியல் எடுத்துட்டு வராங்க. இப்போ விஜய் இதில் குறுக்க வந்துட்டு நான் இப்போதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2 ஆண்டுகளில் இந்த மண்ணினுடைய பிரச்சனைக்காக விஜய் போராடினது என்ன? திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து உயிர் நீத்து அவர்களுடைய தியாகத்தின் மூலியமாக திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் தங்களுடைய கட்சிக்காக தலைமைக்காக விசுவாசமாக உழைத்தார்கள். இன்னைக்கு ஆட்சி அதிகாரிகளில் உட்கார்ந்தார்கள். நாம் தமிழர் கட்சி கூட கடந்த ஒரு 16 ஆண்டுகளாக அனைத்து விதமான போராட்ட களத்தையும் நிற்கிது. விஜய் எந்த போராட்ட களத்துக்கு வந்தார்? விஜய் நேரடியாக சிஎம்சியில் உட்கார வைக்கிறது. மக்கள் இயக்கம்னு அவங்க ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல இருந்து நிறைய அவங்கவுங்க ஊரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ சூர்யா கூட தான் அக்ரம் ஃபவுண்டேஷன் வச்சு சூர்யாவும் ஹெல்ப் பண்ணுறாரு, லாரன்ஸ் அவர்களும் ஹெல்ப் பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் அவர்களும் ஹெல்ப் பண்ணுறாரு, இப்போ KPY பாலா அவர்களும் உதவி பண்ணுறாங்க. உதவி என்பது தன்னுடைய இதுலேருந்து வரணும், அவங்க சொல்லி தான் நம்ம செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி உதவி பண்ணணும்னு நினச்சிருந்தா சூர்யா அரசியலுக்கு வந்திருக்கலாமே, லாரன்ஸ் வந்திருக்கலாமே. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கூட எவ்வளோ உதவிகள் பண்ணுறாரு, அவர் வெளியில் சொல்லிட்டு இருக்காரா? இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய
பெரிய ஆக்டர்னு நம்ம சொல்கிறோம், புனித் ராஜ்குமார் அவருடைய அண்ணன் ராஜ்குமாராக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய நடிகர்களும் உதவி பண்ணுறாங்க. அவங்களாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கலையே. ஆனால் இவர் வந்து நான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது எதை குறிக்குதுன்னா, இத்தனை ஆண்டுகளாக மக்கள் என்னை வந்து சினிமாவில் வாழ வச்சுட்டாங்க, அதனால நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை வாழ வைக்க போகிறேங்கிறாரு. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு திரைத்துறையினுடைய உச்சமாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டை ஏமாத்துற விஜய் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உட்கார்ந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாருன்னு எப்படி நான் ஏற்பது? 1.5 கோடி வரி கட்ட கூட துப்பு இல்லையே. 200 கோடி சம்பளம் வாங்குற விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் பெரிய காசா? அதையே மறைக்கணும், ஏன் வரி ஏய்ப்பு பண்ணணும்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குல்ல, அந்த காசை வந்து கட்டி தான் ஆகணும்னு. அப்போ இதுலேயே ஃப்ராடு தனம், ஃபோர்ஜரி, இந்த மொள்ள மாதிரி தனம், முடிச்ச வைக்கத்தனம் பண்ணுற விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவரதுக்கு வாய்ப்பு இல்லை, துளியளவு கூட வாய்ப்பு இல்லை. ஆயிட்டால் தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றம் எங்கே நடக்கும்னா பனையூரில் நடக்குமா? இல்லை மக்கள் இங்கே ஒரு பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்கானா இவர் போய் கீர்த்தி சுரேஷோட பொங்கல் வச்சுட்டு இருப்பாரா? மக்களுடைய எந்த பிரச்சனையும் விஜய் களத்துக்கு வந்தார்? எந்த பிரச்சனையும் களத்துக்கு வரலையே. விஜயினுடைய ஒரு துளி வேர்வை கூட இந்த தமிழ் மண்ணில் இன்னும் படலையே. ஏறுனா ஏசி, இறங்குனா ஏசி, ஏறுனா கேரவனும், உள்ளே போனால் பனையூர் வீடு, பனையூர் வீட்டிலேருந்து விருந்துக்கு போனால் பக்கத்து கதவுக்கு வந்து காரு. நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த டோர்லேருந்து அந்த டோருக்கு போகிறதுக்கு காரில் தான் போகிறது. அப்படிப்பட்ட விஜய் எந்த பிரச்சனையும் மக்கள் களத்தில் வந்து கூட்டம் அதிகமாகுது இல்லை? இந்த கூட்டம் கூடுறவங்களுக்குலாம் இப்போ குரல் யுத்தத்தை காட்டுவாங்க ரோட்டில், பார்த்துறீங்களா? கூட்டம் சார் என்னடா கூட்டமாக இருக்குன்னு எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். அது ஓட்டா மாறிடுமா? ஆந்திராவில் இதே சிரஞ்சீவி அவருக்கு வராத கூட்டமா, இல்லை பவன் கல்யாண் அவருக்கு வராத கூட்டமா? அவர் போராட வரலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போராட வந்தால் கூட்டம் அதிகமாகுது, சமாளிக்க முடியலன்றார். அதனால தான் நான் நாளைக்கு சட்டசபைக்கு வருவார், கூட்டம் அதிகமாகிடுன்னு சட்டசபைக்கு வராமல் இருந்துடுவாரா? இல்லை நாளைக்கு மக்களுடைய பிரச்சனை, களத்துக்கு போகணும், ஏதோ ஒரு மேம்பாலம் திறக்கணும், இல்லை ஒரு பள்ளிக்கூடம் திறக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், களத்துக்கு போகாமல் இருந்துடுவாரா? இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்குறேன், கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போகிறாரு பொங்கலுக்கு, பொங்கல் வச்சாரு, கூட்டம் ஏன் வரலப்பா? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஏன் அப்போ மட்டும் வரல? இப்போ வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. இப்போ அங்கே நேரடியாக வரலான்னு சொன்னாங்க. இப்போ தாவக்கா சைடு வைக்கிற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நேரடியாக விஜய் வந்துருவாரு, அந்த இடத்துல கூட்டத்தை சமாளிக்க முடியுமா அவங்களாலன்றாங்க. அவ்வளோதான். இப்போ பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், அவரை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், போராடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், அதை சமாளிக்க முடியாது. சன்னி லியோனை பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் வரும் தமிழ்நாட்டில், இல்லைன்னா சொல்ல முடியாது. கூட்டம் எப்போதும் ஓட்டாக மாறாது, இதுதான் உண்மை. இல்ல போராட்டத்துக்கு ஏன் வரலன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதுக்காக அவங்க அந்த இல்லை, நான் அதுதான் நான் மீண்டும் கேட்கிறேன். இப்போ போராட்ட காலத்துக்கு உங்களால் வர முடியலன்னா எப்படி நீங்கள் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு மட்டும் கூட்டம் இல்லாமல் போனீங்க? இந்த கேள்வி எழுதுல. அப்போ என்னன்னா ஒரு சரியான திட்டமிடல் உங்ககிட்ட இல்லை. நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒரு பெரும் படை இருக்கு, நான் எங்கே போனாலும் அந்த கூட்டம் வந்துடும் சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ நாமக்கல்லேருந்து கரூர் வரதுக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே கரூர்லேருந்து சென்னை வரதுக்கு மட்டும் எப்படி சீக்கிரமாக வந்தார்? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்போலாம் கூட்டம் அவருக்கு கூடலையா? 41 உயிர் அங்கே பலியாயிடுச்சு. ஆனால் எவ்வளோ வேகமாக அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் கூட எவனை ஓட மாட்டான், அந்த மாதிரி ஓடணுங்கிற மாதிரி இவர் எப்படி கரூர்லேருந்து சென்னைக்கு அவ்வளோ விரைவாக வந்தார்? அப்போ எல்லாமே ஒரு ஏமாற்று அரசியல் தான் இங்கே. அப்போ மக்களை ஏமாற்றணும், மக்களை முட்டாளாக்கணும், தன்னுடைய ரசிகர் பலத்தை வைத்து ஏமாற்றி பிழைக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், விஜயனுடைய ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கூட சண்டை போட்டாங்க. உண்மையா இல்லையா? தலையா தளபதியா, அணிலா ஆமையா, உன் படம் வந்தால் நான் போஸ்டர் கழிப்பேன், என் படம் வந்தால் போஸ்டர் கழிப்பேன். இவங்ககிட்ட நீங்கள் அரசியல் எதிர்பார்க்கலாமா? இவங்ககிட்ட நீங்கள் கருத்தை எதிர்பார்க்கலாமா? ஆனால் சொல்லித்தானே ஆகணும் நம்ம அரசியல். வடிவேல் அண்ணன் வந்து ஒரு படத்தில் போய் கோவை பிரதர்ஷன் ஒரு படத்தில் போயிட்டு கிரிக்கெட் விளையாட ஆள் பிடிப்பார். உன் பேர் என்ன டேவிட், நீலேருந்து நீ டிராவிட்டுங்கிற மாதிரி. இவர் எவன்லாம் ஒருத்தன் போலீஸ் கையை கடிக்கிறான், ஒருத்தவங்க கம்பி மேலே ஏறுறான், ஒருத்தவங்க மரத்து மேலே ஏறுறான். இந்திய அரசியலில் ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அந்த தலைவரை பார்ப்பதற்கு தொண்டர்கள் வருவாங்க. ஆனால் அந்த கம்பி மேலே ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் தடவி பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யாரை நீங்க அசிங்கப்படுத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களை. அப்ப நீங்கள் சொல்வதை உங்க தொண்டர்கள் கூட கேட்பதில்லை. உங்க தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளமாக நீங்க சினிமாவில் இருந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அவங்களை மூளை செலவு செய்து வச்சிருக்கீங்க. நான் பெரிய ஆளு, நான் கர்நாடகாவுக்கு போனா தண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு கில்லி படத்துல வசனம் பேசலாம். கர்நாடக பிரச்சனை பத்தி வாய் திறந்து பேசுவாரா? இல்லை, இது தமிழ் சமூக பிரச்சனையா, ஒரு ஆளு விஜய் பிரச்சனையா? இல்லை, இது சமூகத்தினுடைய பிரச்சனை தானே. இது இந்த சமூகத்தை மாற்றினது யாரு? இல்லை, இந்த சமூகத்தை இப்படி மாற்றினது யாரு? விஜய் தானே. விஜய் அந்த தவறு பண்ணதுனால தான் அவன் இன்னைக்கு அந்த தவறு பண்ணுறான். இப்போ நான் அவனை கேட்குறேன், எம்ஜிஆரோட எல்லாத்தையும் ஒப்பிட்டு பண்ணுறீங்களா? அந்த எம்ஜிஆர் அவர்கள் எந்த திரைப்படத்தில் புகைப்பிடிக்கக்கூடிய காட்சியில் நடிச்சிருக்காரு? எந்த திரைப்படத்தில் மது அருந்தக்கூடிய காட்சியில் நடிச்சிருக்காரு? எந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யக்கூடிய காட்சியில் நடிச்சிருக்காரு? சமூக அக்கறையோடு படங்கள் எடுத்தார். உண்மையா இல்லையா? இன்னமும் அவர் வந்து மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அதான் காரணம். அப்ப ஏன் நீங்க எம்ஜிஆர் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க? அப்பேற்பட்ட எம்ஜிஆரோட எப்படி விஜய் ஒப்பிட முடியும்? அதே போல நீங்க உங்க ரசிகர்களுக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்திருக்கலாமே, ஒரு அரசியல் புகுத்திருக்கலாமே சினிமா மூலியமா. ஆனா சினிமாவில் நீங்க பாட்டு போடுறதெல்லாம் டாடி மம்மி வீட்டில் இல்லை,
தடப்போட யாரும் இல்லை, இதெல்லாம் ஒரு பாட்டு. இதில் வேற வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலர் உட்காந்து சொல்றாரு, எங்கள் தலைவருடைய ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு படமே 1000 புத்தகத்துக்கு சமங்கிறார். இதெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்பது? இந்த தமிழ் சமூகத்தை எப்படி மாற்ற நினைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் ஒரு சராசரி மனிதன், நீங்களும் ஒரு சராசரி மனிதன். நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சாலையை கடந்து போகணும். அந்த சாலை தரமான சாலையாக இருக்கணும். சுவாசிக்கக்கூடிய காற்று மாசு இல்லாத ஒரு காற்றாக இருக்கணும். குடிக்கக்கூடிய நீர் தரமான குடிநீராக, கலப்படம் இல்லாத, வேறு எதுவும் நச்சு கலக்காத ஒரு குடிநீராக இருக்கணும். உண்ணக்கூடிய உணவு நச்சு இல்லாத உணவாக இருக்கணும். இதுதானே ஒரு சிறந்த அரசியல்வாதியாக செய்யணும். இது எதை விஜய் செய்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் மாற்றிடுவார்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்தா என்ன பண்ணுவாருன்னா பனையூரில் படுத்து தூங்குவார். சட்டசபை வேணா பனையூர். மீடியா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தானே அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அவர் நின்னா உங்களுக்கு டிஆர்பி வருது. ஃபுல் லைவை பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் ஃபுல் லைவ் மீடியா. சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன். விஜயினுடைய செயலை பார்த்தீர்களா? நெகிழ்ந்து போன நெட்டிசன்கள் தன் செருப்பில் இருந்த பூவை தானே எடுத்து விஜய் போட்டாருன்னு ஒரு காணொலி போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ நீங்கள் சாப்பிட்னாலும் நான் சாப்பிட்னாலும் எங்கள் கையில் தான் சாப்பிடணும். இப்போ சமீபத்தில் ஹாட்ஸ்பாட்னு ஒரு 2 திரைப்படம் வந்தது. அதில் கூட ஒரு வசனம் வந்து அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் பேசியிருப்பார். தான் சொத்தை தானே சாப்பிட்டான், தான் குண்டியை தானே கழுவிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மீடியா இருக்குது. இன்றைக்கி எல்லா மீடியாவும் நான் சொல்லலை. இன்றைக்கி ஜனநாயக ரீதியாக, அரசியல் ரீதியாக நடுநிலையோடு செயல்படக்கூடிய எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஆர்பி ரேட்டிங்காக விஜயை காட்டினா எனக்கு பார்க்குறாங்க, அதனால எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னு விஜயை காட்டுறீங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி விஜயை காட்டக்கூடிய இந்த மீடியாக்கள் என்னைக்காவது ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்கா? ஐயா நல்லக்கண்ணு உழைக்காத உழைப்பா அந்த சமூகத்திற்காக? இன்னமும் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சொந்த வீடு இல்லாமல் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருந்தார். அந்த ஐயா நல்லக்கண்ணவை இந்த மீடியா கொண்டு போய் சேர்த்துருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு காமராஜர் அவருடைய புகழை இந்த மீடியாக்கள் எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க? கக்கனுடைய புகழை போய் சேர்த்திருக்காங்களா? முத்துராமலிங்க தேவருடைய புகழை, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எத்தனை பேருடைய புகழை இந்த மீடியாக்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கு? சேர்க்கலையே. அப்ப யாரை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா ஒரு நடிகனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா நடிகன் தான் பார்க்கறான். இல்லை, இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு பவர் பாலிடிக்ஸ் தானே இருக்குது. நீங்க பாலிடிக்ஸ் வந்து முன்னாடி இருந்த இப்போ செருப்பு போடாம போனா அவன் நல்லவன் அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லை. நீங்க ஒரு கார்ல போகணும், ஒரு கிளாஸ் பாலிடிக்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து தேவைப்படுது இல்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் இருக்காருன்னா, ஐயா ஸ்டாலின் வந்து சட்டம் போடக்கூடாது, கார்ல போகக்கூடாது, பாதுகாப்போட போகக்கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு இருக்க சூழலுக்கு அவருடைய ஒரு நல்ல சட்டை போடலாம், நல்ல பேண்ட் போடலாம், நல்ல காலணி, நல்ல ஷூக்கள் அணியலாம், நல்ல விமானத்துல போகலாம், நல்ல பேருந்துல போகலாம். அது அவர் வந்து ஒரு முதல்வராக இருக்காரு, அதை அவர் ஏற்படுத்திக் கொள்ளலாம். விஜய் நடிகர், அவர் அதை பண்ணிக்கிட்டோம், அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் விஜய் எந்த களத்தில் வந்துட்டாருன்னு அவரை நீங்கள் இப்படி தாங்குறீங்க. இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டுட்டாரு, இந்த விஜயுடைய வாகனத்தை எடுத்துட்டாரு, விஜய் வண்டி மேலே சென்று விட்டது, விஜய் வந்து தான் காலில் கிடக்கிற பூவை, செருப்பில் கிடக்கிற பூவை எடுத்து தூக்கி போட்டாரு. ஆகா, விஜய் செய்த செயலை பார்த்தீர்களா? வணக்கம் வைத்து விட்டார். வணக்கம் வைக்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமாங்க இந்த உலகத்தில்? நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்பது? இப்போ எனக்கு வந்து ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அரசியல் ரீதியாக 1000 கருத்து முரண்கள் எனக்கு இருக்கும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர். ஆனால் அதே பிரதமர் என்ன பண்ணுறாரு, கேரளாவுக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலருடைய காலில் விழுந்தார். அது வேணால் நம்ம பேசலாம். ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், அவர் வந்து ஒரு கவுன்சிலரை வந்து தொட்டு வணங்குறாரு, அவருடைய வயதுக்கு மரியாதை இருக்குன்னு. விஜய் என்னத்தை அப்படி பிடிக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது விஜய் கிள்ளி ஏதாவது ஒன்றுங்க நீங்கள் சொல்லுங்கள். விஜய் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாரு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாரு. ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு வச்சுட்டு கேளுங்க. காவிரி குறித்து தீர்வு என்னன்னு கேளுங்க. முல்லை பெரியார் குறித்து தீர்வு கேளுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இதே இடத்துல உட்காந்து சொல்கிறேன், இதே விஜய் அவர்களை எந்த மீடியா பர்சனாவது தமிழ்நாட்டில் நான் தான் தலை சிறந்த நெறியாளர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அண்ணன் பாண்டே அவர்கள் கூட நேராக உட்காந்து கேள்வி கேட்கட்டும். நான் பாண்டே கூட வேணாம், நாளைக்கு புதியதாக யாராவது மீடியாவுள்ள வராங்கன்னா கூட அவங்க கூட உட்காந்து விஜய் கேள்வி கேட்கட்டுமே. விஜய்க்கு பதில் தெரியுமா? தெரியாது. விஜய்க்கு முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? இல்லை எத்தனை மாவட்டம், பேரூராட்சி, நகராட்சி, தேர்வுநிலை பேரூராட்சி, எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஒரு குதிரை கட்டிய, ஒரு கடிவாளம் கட்டிய ஒரு குதிரை மாரி தான் இருக்கார். என்னன்னா, வீட்டிலேருந்து வெளியில் வரணும், காரில் ஏறணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முதல்வர் மேலே 1000 விமர்சனம் வச்சாலும் அந்த முதல்வர் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு. அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளருடைய சந்திப்புக்கு பதில் சொல்றாரு. அண்ணன் திருமாவளவன், அண்ணன் அன்புமணி, யாராக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும். அதான் எந்த பத்திரிகையாளரை பத்தி கேள்வி கேட்குறாரு? அதான் முந்தா நாள் அவரே சொன்னாரு, எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க, அவங்களே பதில் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க. உங்க அத்தனை பேரும் இருக்காங்க. உங்களுக்கு நீங்க சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் உங்க அண்ணன் தம்பி தான். எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க. நீங்க ஏன் முதல்வர் வேட்பாளர் இருக்கீங்க? எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்களே, அந்த விஜய் முதல்வர் வேட்பாளர் அறிவிங்க. விஜய் அறிவிப்பாரா?
ஆனால் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், சேட்டலைட் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா 15%, 20%ன்னு வந்துகிட்டே தான். ஜி போட்டாஸ் கூட 15%. அந்த கருத்து கணிப்பு பற்றி நம்ம பேசிடுவோம். இப்போ உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க? 4 பேர். 4 பேர் இருக்கீங்க. எந்த தொலைக்காட்சியாவது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் திமுக ஓட்டு போடுவீங்க, எத்தனை பேர் அதிமுக கூட்டணிக்கு போடுவீங்க, எத்தனை பேர் விஜய்க்கு போடுவீங்க, எத்தனை பேர் நாம் தமிழருக்கு போடுவீங்கன்னு கேட்டிருக்காங்களா? இல்லை. என் வீட்லேயும் கேட்கல. ஆனால் கேமராமேன் உங்கள் வீட்டில் யாராவது கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டதில்லை. அவர் வீட்லையும் கேட்டதில்லை. உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் நீங்கள் கேளுங்க, உங்களுடைய உறவினர்கள்ட்டையும் கேளுங்க, யார் வீட்லையாவது கேட்டிருக்காங்களும் கேளுங்க. இல்லை உங்கள் மனைவி இருப்பாங்க, உங்கள் மனைவியோட அம்மா, அவங்க சொந்தக்காரங்க கேளுங்க, யார்ட்டையும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இது பேர் கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. எந்த கட்சி எவ்வளோ பணம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கு தகுந்தாற்போல கருத்து கணிப்பு செய்வது. இப்போ நான் ஒரு கருத்து கணிப்புக்குள்ளே வரேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் போது 2016 வாங்கின வாக்கு கூட வாங்காதுன்னு சொல்லி இதே கருத்து கணிப்பு வெளியிட்ட ஊடகத்தினுடைய காட்சிகளும் என்கிட்ட இருக்கு. இதே 2024 இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலே வச்சுப்போமே, அதில் நிறைய தொலைக்காட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா சீமானுடைய வாக்கு சதவீதம் அப்படிலாம் போடலை, மற்றவைன்னு போட்டு 3 விழுக்காடுன்னு போட்டாங்க. சீமானை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை எல்லா ஊடகமே. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. இதை நீங்கள் கருத்து திணிப்புன்னு நினைப்பீங்களா, கருத்து கணிப்புன்னு நினைப்பீங்களா? அதுதான் நம்ம கேள்வி. அப்போ என்னன்னா, நீங்கள் எந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க யாருக்கு வாக்கு செலுத்துவீங்கன்னு? நீங்களே ஒரு வியூகத்தின் அடிப்படையில் இவ்வளோ இருக்குது, நான் என்ன சொல்கிறேன், 100 இல்லை 200 கூட போட்டுங்க. இந்த புஷியானந்த சொல்கிறாரு 4 தொகுதியில் நிற்கலன்னு, 400 கூட போட்டுங்க, 400 விழுக்காடு போட்டுங்களா. யாரு வேணாம்னா மக்கள் வாக்கு செலுத்தணும். மக்கள் வாக்கு செலுத்தினாதான் அது அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ, பாஜகவோ, தமிழ்நாட்டுக்குள் எத்தனையோ இடத்துல வந்து பாஜகவுக்கு எதிராக நம்ம வந்து பிரச்சாரங்கள் பண்ணாலும் வட மாநிலங்களில் பாஜகவை ஏன் ஆதரிக்கிறான்? அவனுக்கு அவனுடைய கொள்கையை பிடிச்சிருக்கு, அவனுடைய கோட்பாடு பிடிச்சிருக்குங்கிறத அவன் ஆதரிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திமுகவுக்கு எதிராக எத்தனையோ கட்சிகள் பேசணும், திமுக ஏன் தொடர்ச்சியாக அவன் தேர்ந்தெடுக்கிறான், ஏன் அதிமுக தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கிறான்? அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் தேர்ந்தெடுக்கிறான். விஜயனுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது இந்த தேர்தல் வந்தால் தானே தெரியும். தேர்தலில் வரதுக்கு முன்னாலேயே நான் வந்து இந்த தேர்தலில் நின்றுவேன், ஜெயிச்சிருவேன், நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், நான் அமைச்சர் ஆயிடுவேன், நான் சிஎம் ஆயிடுவேன், நான் நிறைய பைத்தியங்கள் சுற்றிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான், பிம்பிளிக்கா பிலாப்பி தான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. களம் என்பது மக்கள் வாக்கு செலுத்தக்கூடியது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க, நாளைக்கு ஒரு புதிய கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு மக்கள் சிந்தனைகள் இருப்பான். ஆனால் கிட்ட போனோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரெட்டலை, உதயசூரியன், காங்கிரஸ், பாஜக, இப்படி அவனுடைய மென்டாலிட்டி மாறும். அப்போ களம் என்பது வேறு, அரசியல் களம் என்பது வேறு, கருத்து கணிப்பு என்பது வேறு. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிட்டு இருக்கக்கூடாது. விஜய்க்கு இருக்கு 7% வாக்கு இருக்குன்னா விஜய் ஏன் தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் நின்றுக்கலாமே? ஈரோடு கிளைக்கு இடைத்தேர்தல் வந்தது, நின்றுக்கலாம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட விஜய் நின்றுக்கலாம், விஜயனுடைய வாக்கை காட்டியிருக்கலாம். எதுலையுமே நிற்கல. இந்த தேர்தல் முடிவு ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து நம்ம வச்சு கொஞ்சம் செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் நிறைய இருக்கு. இல்லை, இப்போ விஜய் வருகையினால நிறைய கட்சிகள் காலியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாவளவனுடைய வாக்குகள் பிரியும், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மொத்தமாக அங்கே போகும், நாம் தமிழர்களுக்கு அதிகமாக வாக்கு செலுத்தின நடுநிலையாளர்களாக இருக்கட்டும், அப்புறம் இளைஞர்களாக இருக்கட்டும், மொத்தமாகவே எல்லாமே காலியாகி விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலே யாரும் அண்ணன் திருமாவளவன் வந்து தன்னுடைய இளம் வயதிலேயே அரசியலுக்குள்ள வந்தவர். கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். சில இடங்கள்ல அவருடைய கருத்துகளில் வந்து நமக்கு முரண்கள் இருக்கலாம், ஆனாலும் ஒரு நேர்மையாக அந்த மக்களுக்காக இன்னமும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை விட்டுவிட்டு இந்த தற்கூரியை சிலர் தேர்ந்தெடுப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? எடுக்க வாய்ப்பே இல்லை. அதே போல நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் போக வாய்ப்பு இருக்குங்களா? அதுதான் சொல்றேன். இந்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு இந்த 18 வயது நிரம்பி முதல் வாக்கு செலுத்துறாங்களே, அவங்களுக்கு இன்னும் அரசியல் களம்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா, நான் விஜய் ஒரு சினிமாவில் பார்த்தேன், விஜய் வந்து துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் 12 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டாரு, கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக போராடினாரு, சுறா படத்தில் மீனவர்களுக்காக பேசினாரு, சர்க்கார் படத்தில் ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்னு சொன்னார். அதுதான் உங்களுக்கு தெரியும். நான் இன்னமும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு தேர்தல்னு வச்சிங்க, நாளைக்கு காலையில் தேர்தல், ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் இந்த தற்கொலை ஓட்டு போட போவான்னு நினைக்கிறீங்களா, படம் பார்க்க போவான்னு நினைக்கிறீங்களா? படம் பார்க்க தான் போவான். ஏன்னா இவனுக்கு ஜனநாயகத்தினுடைய கடமைனா என்னன்னு தெரியாது. இவனுக்கு தேவை விஜய். விஜய் கட் அவுட்டு வைக்கணும், விஜய்க்கு மாலை போடணும், விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னா விஜய்க்கு மாலை போட்டுருவாங்க இந்த தேர்தலில். இதோட முடிஞ்சு. கமலஹாசன் எப்படி வந்து போன தேர்தலில் நிற்கும் போது ஒரு பெரிய பிம்பமாக பார்க்கப்பட்டு அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் அப்படியே ஒதுங்கி ஓரமாக போனார், அதே மாதிரி காணப்படுவார். தமிழ்நாட்டில் ஐயா
விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ரசிகர் பட்டாளம் கிடையாது. அப்பேற்பட்ட ரசிகர் பட்டாளம் சேலத்தில் மாநாடு போடும்போது 10 லட்சம் பேர் வந்ததாக குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்பவே 10 லட்சம் பேர். மீடியா வெளிச்சம்லாம் பெரிய அளவுக்கு இல்லாத போது. ஆனா இன்னைக்கு ட்விட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாமே இருந்துமே விஜய்க்கு பெரிய அளவில் கூட்டம் வந்துச்சுன்னு கேட்ட சந்தேகம் தான். சரி, அதான் இப்போ அவர் எந்த வாக்குகளை பிரிப்பாரு, என்ன மாதிரி யாருடைய வாக்கை அவர் பிரிக்க மாட்டாரு. தான் சொந்த கட்சியினுடைய வாக்கை வேணா பிரிக்கலாம். நீங்க வேணா அவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம சந்திக்கிறோமோ சந்திக்காம போறோமோ அது இறைவனுடைய வழி. ஆனால் விஜய் வேட்பாளர் அறிவிக்கும் போது கட்சி உடையும். அதாவது கூட்டணி தான் உடையும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும்னா அது விஜய் வேட்பாளர் அறிவிக்கும் போது தொடர்ந்து சீமான்ட்டையும் அந்த கொஸ்டின்லாம் கேட்கப்பட்டுச்சு. நிறைய செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, நீங்க ஏன் விஜய் பார்த்து பயப்படணும், ஏன் விஜய் இவ்வளவு எதிர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தம்பி வந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அப்புறம் வேண்டான்னாரு. இந்த 2 நிலைப்பாடுகள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை அப்படின்னாரு. அவருமே விஜயா இருக்கட்டும், எனக்கு நான் களத்துலலாம் யாருமே நான் மதிக்கிறது இல்லை, ஒன்லி டிவிக்கே அப்படின்னாரு. ஸோ தொடர்ந்து செய்தியாளர் கேட்டது, இளைஞர்கள், நாம் தமிழர் இருக்க இளைஞர்கள் அப்படியே விஜய்க்கு கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதை பார்த்து பயப்படுது அப்படின்னு. இது முதல்ல நம்ம ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. என்னன்னா இப்ப எல்லாருமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல விஜய் வரவேற்றார் சீமானு, அப்புறம் விஜயை பார்த்து எதுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. விக்கிரவாண்டி வி சாலையில காலையில அந்த விக்கிரவாண்டி வி சாலையில் மாலை வந்து மாநாடு. அந்த மாநாட்டில் விஜய் வந்து மாலை 4 மணிக்கு இன்னும் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் அன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா மறுதிருவர்களுக்கு மாலை போட்டு விட்டு சீமான் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கிறார். அப்போது சீமான் அவர்கள் சொன்னார், தம்பி விஜய்க்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கேன், இது இந்த குளம் என்பது முதலைகள் நிறைந்த குளம், பார்த்து கால வைங்கன்னு சொல்லியிருக்கேன், பயப்படாதீங்க தம்பி, ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், விஜய்க்கு வாழ்த்துக்கள்னு சொன்னார். அது வரைக்கும் விஜயை வந்து சீமான் அவர்கள் விமர்சனம் செய்யவே இல்லை. அந்த மாநாட்டில் விஜய் பேசுறது நீங்கள் எடுத்து பாருங்க. என்ன ஆச்சா புச்சான்னு பயமுறுத்துறாங்க, முதலைகள் நிறைந்த குளம்ங்கிறாங்க, காலை பார்த்து வைக்கணுங்கிறாங்க. நான் வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாம்பு வந்து விஷம்னு தெரியாது, நான் யாரை பார்த்தா பயப்பட மாட்டேன், என்னை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி முதல்ல சீமானை அட்டாக் பண்ணது விஜய் தான். அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலில் தெளிவாக இருக்கார். இப்போ திமுக திராவிட அரசியலில் ரொம்ப தெளிவாக இருக்குது. திராவிடம் தான் நாங்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த இடத்துலையுமே திமுக வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு பேசலை. அதே போல் சீமான் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு பேசல. ஆனால் அந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு நேர்கோட்டில் வர விஜய் நம்ம எப்படி பார்க்க முடியும்? இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட அரசியல் தமிழ் தேசியத்திலேருந்து வந்தது தானே. இல்லை, திராவிடமே முதல்ல எங்கேருந்து வந்தது? இப்போ என்னன்னா, குமரியில பட்டர்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் இல்லை, அந்த குமரியில பட்டர்லேருந்து எடுத்தது தான் கால்டுவெல் எடுக்கிறார். இந்த திராவிடம்ங்கிற பேரே குமரியில பட்டர்லேருந்து எடுத்ததுன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அந்த திராவிடத்துக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இங்கே திராவிடம் சொல்றாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கணும்னா நம்ம ஈவேராலேருந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம போக வேண்டியது இருக்குது திராவிடம். அப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு இங்கே. திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு அப்படி 5 மொழிகள் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டை தாண்டி ஏன் கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் திராவிடம் இல்லை? இப்போ நீங்களும் திராவிடர், நானும் திராவிடர்னா கர்நாடகக்காரனுக்கு எப்படி தமிழனை தேடி கண்டுபிடிச்சி அடிக்க தெரியுது தண்ணி கொடுக்கும்போது? முல்லை பெரியார் பிரச்சனையில் எப்படி மலையாளிக்கு வந்து தமிழனை தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறான்? இங்கேருந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகக்கூடிய பக்தர்கள் மேலே வெந்நீரை ஊட்டக்கூடிய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆந்திராவில் 20 தமிழரை சுட்டுக் கொள்ளக்கூடிய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா யாருக்கும் பதில் இல்லை. அப்போ ஏன் தமிழ்நாட்டை தாண்டி திராவிடம் இல்லைங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அதை விஜய் எடுத்துக்கிட்டு தமிழ் தேசியமும் என்னோட இந்த மண்ணோட ஒரு கண்ணு, திராவிடமும் இந்த மண்ணோட ஒரு கண்ணுனா அப்போ அடிக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கு. இல்லை, அதான் ஏன் கேட்குறேன். இப்போ திராவிடம்ங்கிறது அவங்க ஆரியத்துக்கு எதிரானதுன்றாங்க, தமிழ் தேசியம்ங்கிறது தமிழர்களுடைய இன்னொரு அஜெண்டாவா கூட இருக்கலாம்ல, அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. இப்போ திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரானது அப்படின்னா எப்படி நீங்கள் ஆரியத்துக்கு எதிரானு சொல்லுவீங்க? இப்போ தமிழ் தேசியம், இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை சமஸ்கிருதத்தில் தான் தூக்குனது நம்ம சொல்கிறோம். குமரியில பட்டரில் இருந்தது. குமரியில பட்டர் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஆதரவானது. அந்த சமஸ்கிருதத்தினுடைய ஆதரவாக இருந்த குமரியில பட்டர்லேருந்து திராவிடம்ங்கிற வார்த்தை எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை தான் கால்டுவெல் சொல்றாரு. இதே ஈவேரா அவர்கள் கடந்த காலங்களில் ராஜாஜி அவர்களோட நட்புறவு கொண்டார். இப்போ நீங்கள் பாருங்க, நாங்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் திராவிட கட்சின்னு சொன்னாங்க. அதே திராவிட கட்சியில் தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிராமண பெண்ணு பொதுச் செயலாளராக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. இதே கி வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய கி வீரமணி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? இவ்வளவுதான். அப்ப அங்க திராவிடமும் ஆரியமும் ஒன்னாதான் இருக்கு. அப்ப இங்க என்னன்னா தமிழ் தேசியம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு பெரிய வரலாறுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 5 குழந்தைங்க இருக்கும். 5 குழந்தைங்க ஒரு அப்பா வந்து சொத்தை சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய சின்ன தம்பி வந்து என்கிட்ட, ஆனா உங்களுடைய சொத்துல எனக்கு பாதியை கொடுங்கன்னு சொன்னா நான் எப்படி கொடுப்பேன்? இல்லை உங்கள் வீட்டில் நான் வந்து உட்காந்துக்கிறேன், நான் ஆண்டுக்கிறேன்னு எப்படி கொடுப்பேன்? நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் வந்து தெலுங்கர்களுக்கும் மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் எதிரானவர்களே கிடையாது. எனக்கு நிறைய நண்பர்கள் தெலுங்கர்கள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க. நான் வெளிநாடுகளில் வேலை செய்யும்போது அனைவரோடும் நட்புறவோட தான் இருந்தோம். இப்போ இன்னமும் சொல்கிறேன், இப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. தமிழ் தேசியவாதிகள் சிங்கள இராணுவத்திற்கு தான் எதிரானவர்கள். இதே சிங்களவர்கள் எங்கள் தலைவர்
போற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. நாங்கள் எந்த இனத்துக்கும் எந்த உயிருக்கும் எதிரானவர்கள் இல்லை, நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தான் நம்ம பேசுறோம். அதான் விஜய் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை, அதாவது கிறிஸ்துவர் முஸ்லீம்களுடைய வாக்குகளை அதிகம் எடுக்கிறதுக்கு கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா பீஸ்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து போவாரு பாகிஸ்தானுக்கு, ஒரு இஸ்லாமியர் வந்து குல்லா வச்சு தாடி வச்ச மாதிரி அப்படியே தீவிரவாதி மாதிரி தூக்கிட்டு வருவார். இதே மாதிரி துப்பாக்கி படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீவிரவாதி வந்து இஸ்லாமியராக கட்டி அவர் கொல்லுவார். சினிமாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பார். ஆனால் களத்துக்கு வந்துட்டா இஸ்லாமியர்களை வாங்க துப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறது, இது வந்து மாற்றா? எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக விஜய் இருந்திருக்காரு? இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்படி கேட்குறேன், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக விஜய் இருப்பேன்னு சொன்னார்ல. இப்போ கிங்டம்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லை, விஜய் தேவரகொண்டா நடிச்ச படம். அந்த படத்துல ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தி காட்சிகள் வந்தது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் போராடினாங்களே, ஏன் விஜய் வாய் திறந்து பேசல? ஒன்று. ரெண்டாவது, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது. இந்த 2 படத்துக்கு விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? விஜய் பதில் சொல்லுவாரா? வாய் திறந்து பேசுவாரா? பேச மாட்டார். அப்ப என்னன்னா, வாக்குகளுக்காக நான் இஸ்லாமியருடைய வாக்கு பிரிச்சிருவேன், கிறிஸ்தவருடைய வாக்கு பிரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நாடகம் ஆடுவது. இது அரசியல்னு வந்துட்டா உங்களுக்கு வாக்கு அரசியல், அதுல என்ன வேணாலும் பேசிதானே ஆகணும். இல்ல, வாக்கு அரசியல் மட்டும் பாக்குறதுக்கு வந்து மக்கள் தேவையில்லை. அப்ப மக்களை நீங்க வாக்கு அரசியல்னா ஏமாத்துறதுக்கு தானே வரீங்க. ஒரு இப்ப காமராஜர் வந்து வாக்கு அரசியலா நினைச்சிருந்தா மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய தேவையில்லை, அவர் தோற்றுக்க வேண்டிய தேவையும் இல்லை. வாக்கு அரசியலா நினைச்சிருந்தா ஐயா நல்ல கண்ணுவா, ஐயா கக்கன் அவர்கள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஏன் கக்கனையும் நல்ல கண்ணையும் பேசுறோம்னா, அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இல்லை, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த தலைவர்கள் இருந்தாங்கன்னு பேசுவோம். இதே வாக்கரசியல் இருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். ஆனா அவர் களத்துல போய் மக்களோட நின்றார். இதே வாக்கரசியல் இருந்தவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள். அவரும் களத்தோடு மக்களோட மக்களாக களத்தில் நின்றார். இல்ல, நம்ம கட்சிகள் வந்து நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளை தான் வேட்பாளராக நம்ம நிறுத்துறோமா? இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 234 பேர் இருக்காங்களே, அந்த 234 பேரையும் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க பேட்டி எடுங்க. அந்த தொகுதியினுடைய சிக்கல் குறித்தாக தான் அவன் பேசுவான். அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, அந்த தொகுதியில் எத்தனை ஒன்றியம் இருக்கு, அந்த தொகுதியில் எத்தனை பேரூராட்சி இருக்கு, எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை வாக்குகள் இருக்கு. எல்லா கட்சிகள் மீதுமே நீங்க ஒரு 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 முதலாளியவோ இல்ல ஒரு காலேஜ் ஓனரையோ இந்த மாதிரியான பெரும் பணக்காரர்களை திடீர்னு கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்களுடைய சின்னத்தை வச்சு வாக்கு வாங்குறது தானே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, ஒரு வேட்பாளர் நடக்குது. ஒரு வேட்பாளர் வந்து இந்த அளவுக்காவது தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவர் எந்த அளவுக்கு இப்ப தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஐயா ஸ்டாலின் நீங்க போங்க, எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கொடுத்து கேளுங்க, அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லுவார். எடப்பாடி அவர்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்சதை சொல்லுவார். அன்புமணி அண்ணன்ட்டையும், அண்ணன் திருமாவட்டியும் கேளுங்க, அண்ணன் சீமாட்டையும் கேளுங்க, எல்லாருமே மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு ஓரளவுக்காக சொல்லுவாங்க. விஜய தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க, நானே விஜய்க்கு ஓட்டு போட்டுறேன். நீங்களே உங்க மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க. இப்ப அண்ணன் அன்புமணி இருக்காரு, அவர்கிட்ட அரசியல் கேட்டோம்னா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அண்ணன் திருமாவளவன் சொல்லுவார், அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு பிரச்சனைனா அவர்கள் ஓரளவுக்காவது அரசியல் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ உதயநிதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்கே எந்த மாவட்டத்தில் யாரை மாற்றிருக்கீங்க, என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே அந்த வேலைகள் முடிஞ்சிருச்சா, இதில் வந்து இந்த ஊராட்சி இந்த புது மாவட்டம் அறிவிக்கிறோம், இந்த மாவட்டத்தை எப்போ அறிவிக்கலாம்னு அந்த அரசியலை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவருக்கு தெரியலன்னா கூட 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. விஜய்க்கு என்னன்னா, கடிவாளம் கட்டியே குதிரை, மேடைக்கு வரணும், பேப்பர் இருக்கும், அந்த பாட்டு படிக்கிற மாதிரி அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் படிப்பாங்களே, மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், தேனி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், இவ்வளவுதான். இதை தாண்டி என்ன தெரியும்? ஏங்க, நான் ஓப்பனாக கேட்குறேன், இப்போ திருநெல்வேலி போனோம்னா, இப்போ சீமானோ இல்லை அன்புமணியோ இல்லை ஸ்டாலினோ திருநெல்வேலி போகிறாங்கன்னா என்ன அரசியல் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ், இருட்டு கடை அல்வா, அந்த கடை இருட்டா இருக்கும் அப்படி பேசுவாங்களா? கனிமவள கொள்ளை அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவாங்க, அதையும் விஜய் பேச மாட்டேங்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே மதுரையில மாநாடு போட்டார்ல, மதுரைக்கு பக்கத்துல இருக்கிறது தான் தேனி. இந்த தேனி இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனைகளை பத்தி விஜய் பேசினாரா? இல்ல கேரளா அரசு டிஜிட்டல் ரீசர்வே என்ற பேர்ல தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளடிச்சிட்டு இருக்கு, இதை விஜய் வாய் திறந்து பேசுவாரா? ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டை எல்லாருக்குமே தெரியுங்க, கேரளாவில இருந்து கோழி கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை, இந்த முல்லை பெரியாறு காவிரி, இந்த கேரளா, இந்த 3 கவர்மெண்ட்டும் ஏத்து அவர் பேச சொல்லுங்க, ஏத்து பேச சொல்லுங்க. ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகணும்ல, வசூல் பண்ணணும்ல. அவருடைய நோக்கம் என்னன்னா படம் ரிலீஸ் ஆகணும், வசூல் ஆகணும், அவ்வளவுதான். எழுதி கொடுத்து கூட பேச மாட்டாரு. இதுதான் விஜய் அரசியல். விஜய்க்கு அரசியலே தெரியாதுங்க. நான் இன்னும் சொல்லணும்னா, புஷி ஆனந்துக்கு தெரிஞ்ச அரசியல் கூட விஜய்க்கு தெரியாது. புஷி ஆனந்துக்காவது ஒரு தொகுதியில 4 பேர், ஒரு வேட்பாளர் 4 தொகுதியில நிக்கலாங்கிற அளவுக்கு அரசியல் தெரியுது. ஆனா விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா, நான் 234 தொகுதியில நிப்பேனே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே பாரு. இதுதான் விஜய்க்கு தெரிஞ்ச அரசியல். இவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி.